ஹை ஃப்ரெண்ட்ஸ், யூடிஷ் ராமாவோட 12வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன சொன்ன, நான் பையன் மாதிரி நடந்துக்கணுமா? உஜின் உனக்கு என்னை பற்றி சரியாக தெரியல. என்ன தைரியம் தான் இப்படி சொல்லியிருந்திருப்பானு. நல்லா ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருப்பான். காலை நேரத்தில் காசி பேசுறது, ஈவினிங் ஆனால் ட்ரிங்க் பண்ணுறது. என்ன நினச்சி இதே மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வேலை பார்க்க போகிறது இல்லையான்னு கேட்பாங்க. உனக்கு இருக்கணுமே இல்லையா? என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? என்னோட சுயமரியாதையே போயிடுச்சு, அது உனக்கு தெரியலையான்னு கேட்பான். அப்போ நான் என்ன பண்ணுறது? நான் வருத்தத்தில் இருக்கேன்றது உனக்கு தெரியலையா? அந்த குண்டு பொண்ணு எப்போ பாரு பிளேட்டை உடச்சிக்கிட்டே இருக்கா. நீ வேலையே பார்க்க மாட்டேங்கிற, அதனால தான் நான் பேசுறது உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது ஒரு வார்னிங்னு எடுத்துக்கோ. அவளுக்கு 2வது வார்னிங், உனக்கு முதல் வார்னிங். உங்கள யாராவது 3வது வார்னிங் வாங்கினீங்கன்னா வேலையை விட்டு போக வேண்டியதுதான். உனக்கு தான் தெரியும்ல, நான் வேலையவும் பர்சனல் லைஃபையும் தனித்தனியாக தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு ட்ரிங்கை வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த பொண்ணு பாட்டுக்கு விடாம அழுதுகிட்டு இருக்கோம். என்னாச்சு, அவன் உன்னை திட்டிருப்பா போலியே, அதனால தானே அழுதுகிட்டு இருக்கேன்னு கேட்பான். இது எனக்கு தேவைதான், என்னோட கை கூட ரொம்ப குண்டா இருக்கு, அதனால நான் கிளம்சியா இருக்கேன், பிளேட்டை உடச்சிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருப்பாங்க. ஆனா கஸ்டமருக்கு வெயிட்ரஸா உன்னை ரொம்பவே பிடிக்கும், நீ ரொம்பவே பிளசண்டா இருக்கில, அதனால பாரு என்ன மாதிரி லூசு பசங்க கூட இருக்காங்கல்ல, அதனால நீ டிஸ்கரேஜ் ஆகாதுன்னு சொல்லுவான். உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம். ஒருத்தவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க நான் பையன் மாதிரியே நடந்துக்கலன்னு. அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவனோட கண்ணாலேயே என்னை அடிச்சுட்டான். நான் ரொம்பவே பாவப்பட்டவன். எனக்காக இருக்கிற பொண்ணை கூட என்னால பாதுகாப்பா பாத்துக்க முடியலன்னு சொல்லுவான். உங்களை நீங்களே டார்ச்சர் பண்ணிக்காதீங்க. உங்களை மாதிரி பையன் எனக்கு கிடைச்சிருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அது ஒரு நாளா இருந்தா கூட பரவாயில்ல, சில பேர் இப்படியும் யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையான்னு கேட்பான். என்னெல்லாம் யாருக்கு பிடிக்கும், எனக்கே என்ன பிடிக்கலன்னு சொல்லி அந்த பிள்ளை அழுதுகிட்டு இருக்கும். இவன் பாட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனோட அடுத்த அஃபேர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அம்மா, அத்தையோட நகை நல்லா பெருசா வளர்ந்துருச்சு, நீங்க கட் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன்னு பாப்பா சொல்லுவா. ஆமான்னு சொல்லி சொல்லுவாங்க. அத்தை பாக்குறதுக்கு முன்னாடி மாதிரி டல்லா இல்ல, இப்ப கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி தெரியுது, சீக்கிரமாவே கண் முழிச்சிருவாங்க தானேன்னு பாப்பா கேப்பா. ஆமான்னு சொல்லிட்டு டூஹி எப்ப கண் முழிப்பாங்கன்னு 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சன்னியோட அம்மா ஊஜினோட அம்மா கிட்ட நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா, உங்களுக்கு ஏதாவது உடம்பு தேய்ச்சி வேணுமான்னு கேட்பாங்க. சன்னியோட அம்மா சானாவில் லேடிஸ்க்கு உடம்பு தேய்ச்சி வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை, நான் அதுக்காகலாம் வரல, நீங்க டூஹியோட அம்மா தானே, டூஹி ஷேர் ஹவுஸ்ல தங்கியிருக்கால, அந்த வீட்டுல இருந்தா வந்திருக்கேன், வெயிட் பண்ணுங்க. உன்னோட பேரு மூன்சுக் தானே, உமன் ஹை ஸ்கூல்ல கிளாஸ் பிரசிடென்டா இருந்தில்லன்னு கேட்பாங்க. நீ ஸ்கூல்ல வைஸ் பிரசிடென்டா தானே இருந்த, பிரின்சஸ் காங்ஜூன்னு சொல்லிட்டு 2 பேருமே கத்திக்கிட்டே குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் லெட்டர், நான் இதை பத்தி நிறையவே யோசிச்சு பார்த்தேன். இந்த சஸ்பென்ஷனை என்னால ஏத்துக்கவே முடியல. நான் ஃபிளைட்ல ஒர்க் பண்ணியே ஆகணும், இது எனக்கு ரொம்பவே முக்கியமானது, நான் ஃபிளைட்ல போயே ஆகணும்னு சொல்லுவாங்க. டைரக்டர் டேரி தான் உங்களை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இது உங்களுக்கு தெரியும் தானேன்னு கேட்பாரு. எனக்கு தெரியும், ஆனா என்னால இதை ஏத்துக்கவே முடியல, நான் இந்த தப்பும் பண்ணலன்னு சனி சொல்லுவாங்க. நீ இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கம்பெனியோட பாலிசியை நீ ஏத்துக்கலன்னு நான் ரிப்போர்ட் பண்ணிடுவேன், அப்படி நான் பண்ணேன்னா இதை விட மோசமாயிடும்னு சொல்லுவாரு. சன்கியால அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவும் பேச முடியாது. சாங், உங்களோட ஷெடியூல் ஃப்ரீ தானே, நீங்க லாங் ஃபிளைட்ல போறதுக்காக ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கீங்களான்னு எபின் கேட்பாங்க. ஏன்னா நான் பிஸியா வச்சுக்கிறதுக்காக தான் இதே மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் பிஸியா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போயிடுவாரு. டூஹி அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நீங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கீங்க போல இருக்கே. டூஹி அதிகமா ட்ரிங்க் பண்ணதால அவளுக்கு ஞாபக மருதி இருக்குன்றத நான் ப்ரூஃப் பண்ணி உங்களோட வாழ்க்கையில இருந்தே அவளை போ வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏர்லைன்ஸோட புது மாடலை செலக்ட் பண்ண போறோன்னு நோட்டீஸ் இருக்கும், அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. என்னோட அப்பா ரிட்டையர் ஆகத்தாக யார் ஐடியா கொடுத்தான்னு டேரி கேட்பாங்க. நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு காங் சொல்லுவான். உண்மையாவே என்னோட அப்பாவுக்கு இப்ப அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஊஜிரான்னு கேட்பாங்க. நீ பண்ணதுக்கு அப்புறம் மொத்தமா சாங்க மட்டும்தான் உன்னோட அப்பா நம்புறாரு, அவரோட ஃப்ரெண்டோட பையன்றதாலதான் ஊஜினை அவருக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா ஊஜின் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சார்ஜ் எடுத்ததும் இல்லாம எல்லாமே பண்ணியிருக்கான், சிஇஓவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கான்னு காங் சொல்லுவாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஊஜினுக்கு கால் பண்ணி உனக்கு பதிலா வேற ஒரு பைலட்டை நான் ஃபிளைட்ல போக சொல்லியிருக்கேன், அதனால உன்னோட ஃபிளைட்டை கேன்சல் பண்ணிட்டு என்ன மீட் பண்ணவா, எப்போதும் மீட் பண்ற அதே இடம் தான் உனக்கு தெரியும்லன்னு சொல்லுவாங்க. ஊஜினுக்கு இது சுத்தமாவே பிடிக்காது, கோவமாகிட்டு இருப்பாரு. அசிஸ்டன்ட் சன்னியை மீட் பண்ணி டேரி உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாரு. டேயாங் டூஹி கிட்ட பேசுறதுக்காக ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருப்பான். உன்னோட ஃபேவரட் சாப்பாடு என்னன்னு கேட்டு வீட்டில் உள்ள மற்ற 2 பொண்ணுங்களும் பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. டூஹி கூட இருந்தது சேர்மனோட அசிஸ்டன்ட் தானே, கொஞ்ச நாள் முன்னாடி தான் சஸ்பெண்ட் ஆனா இப்ப சேர்மனோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா, ரொம்பவே பிஸியா இருப்பா போலன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆமா, டூஹி யார் கூட போனாங்கன்னு சொல்றீங்கன்னு கேட்பாங்க. கண்டுக்காம போயிடுவாங்க. டேரி அன்னைக்கு சன்ஹியை அடிக்கிற மாதிரி வந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி நீங்க டூஹியை உங்க கூட கூட்டு போனீங்களா, இதுக்கு காரணம் டேரி தானே, டேரி இப்ப எங்க இருக்கான்னு சொல்லுங்க, இதை பத்தி நான் கேட்டதா டேரி கிட்ட சொல்லிடாதீங்கன்னு சொல்லுவான். டேரி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. காங்க என்ன தேடிட்டு இருக்காருன்னு உஜின் சொல்லுவாரு. எதுக்காக அவர் என்ன தேடிட்டு இருக்காருன்னு டேரி கேட்பாங்க. இதனோட கல்யாணத்துக்கு நடக்கிற ஃபங்க்ஷன், அதனாலதான் மாப்பிள்ள உன்ன தேடுறாருன்னு உஜின் சொல்லுவாரு. இது ரொம்பவே போரிங்கா இருக்கு, என்னோட கல்யாணம் இன்னும் முழுசா கூட முடியல, அதுக்குள்ளேயே காங்க பார்த்து எனக்கு போர் அடிச்சிட்டுன்னு சொல்லுவாரு.
சொல்லுவாங்க. வா உள்ள போலாம், நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு ஊஜின் சொல்லுவாரு. ஊஜின் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடி போகலாமா? சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம 2 பேருக்கும் ஒருத்தர் நல்லாவே தெரியும். உன் கூட இருந்தா எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழணும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவாங்க. ஊஜின் டேரி சொல்றதெல்லாம் கண்டுக்காம நீ உள்ள போன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ஊஜின் உன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, நீ ரொம்பவே நல்லவனா இருக்க, எனக்கு புரிஞ்சிச்சு. உன்னோட வாழ்க்கை மொத்தமும் நீ இப்படியே இரு, எனக்கு நீ கிடைக்கலனா வேற யாருக்கும் நீ கிடைக்கிற அளவுக்கு நான் விட்டுற மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இப்ப அதெல்லாம் நினைச்சு பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஊஜின் மன்னிச்சிரு, நான் லேட்டா வந்துட்டேன்னு சொல்லுவாரு. நான் என்னோட பொசிஷன்ல இருந்து டிஸ்மிஸ் ஆயிட்டேன்னு உனக்கு தெரியும்ல, முன்னாடி எப்படி என்னோட பேரை சொல்லி நீ கூப்பிடுவியோ அதே மாதிரியே இப்ப கூப்பிடு. நீ காணல் நீர் மாதிரி, என்னால உன்னை பார்க்க முடியும், ஆனா என்னால உன்னை தொட முடியாது. அதனாலதான் உன்னை பார்த்தா எனக்கு போரே அடிக்கிறது இல்ல போல, எப்பவுமே நீ எனக்கு வேணும்னு தோணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னேன்னு கேட்பாரு. அப்பா இதே மாதிரிலாம் பிளான் பண்றதுக்கு நீ தானே காரணம், உன்னோட இன்டென்ஷன் என்ன, எனக்கு எதிராக சண்டை பண்ணணும்னு நினைக்கிறியான்னு கேட்பாங்க. நான் எதை நம்புறேனோ அதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், மற்றபடி வேற எந்த இன்டென்ஷனும் இல்லைன்னு ஊஜின் சொல்லுவாரு. டேரி ஊஜின்னு ஏதோ சொல்ல வருவாங்க. அதுக்குள்ளேயே அசிஸ்டன்ட் நான் மிஸ் சாவை கூட்டு வந்துட்டேன்னு சொல்லுவாரு. இங்கேயே வெயிட் பண்ணி, என்னோட நாய் எனக்கு கெட்ட நேரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு, நான் அதை நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. டூஹி இதே மாதிரி சொல்றதெல்லாம் ஊஜினுக்கு சுத்தமா பிடிக்காது. டே அவங்க ஒரு பக்கம் செம ஃபாஸ்டா டூஹின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருப்பான். டைரக்டரோ என்னோட சஸ்பென்ஷனை எடுத்துருங்க, எனக்கு இந்த வேலை வேணும்னு சன்கி சொல்லுவாங்க. டேரி சன்கியோட கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிட்டு, நான் நூடுல்ஸை கொட்டின ஃபிளைட் அட்டெண்டன்ட் எனக்கு தேவையே கிடையாது, நான் ஏற்கனவே வருத்தத்துல இருந்தேன், இதுல நீ வேற குறுக்க வந்துட்ட, உன்னோட போன ஜென்மத்துல என்ன தப்பு பண்ண, இப்ப நீ என் கூட இன்வால்வ் ஆகிக்கிட்டு இருக்க, நீ அன்னைக்கு போனோன்னு சொல்லி திரும்பவும் அடிக்கலான்ட்டு வருவாங்க. ஊஜின் டேரியோட கையை பிடிச்சிட்டு பொது நிறுத்துன்னு சொல்லுவாரு. உன் கூட வேலை பார்க்கறவள நீ பாதுகாக்கிறியா, நான் கூடிய சீக்கிரம் அவளை வேலையை விட்டு தூக்க போறேன், அப்போ உன் கூட வேலை பார்க்கறவளா இருக்க மாட்டா, என்னை விடுன்னு சொல்லுவாங்க. திரும்பவும் அடிக்கலான்னு வரவும் ஊஜின் டேரியோட கையை இன்னுமே இருக்குமா பிடிப்பாரு. ஊஜின் உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. ஊஜின் டேரியோட கையை விட்டுட்டு சன்னி பக்கத்துல நின்று, உனக்கு இன்னும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கு, நியூ ஏர்லைனுக்கு நான் லீடரா செலக்ட் ஆயிருக்கேன், என்னோட டீம்ல மிஸ் ஜாவை நான் சேர்க்க போறேன், அதனால மிஸ் ஜாவை நீ எப்பவுமே தொடாத, உனக்கு புரிஞ்சிச்சான்னு சொல்லி சன்கியோட தோல்ல கை வச்சு பக்கத்துல இழுப்பாரு. டேங் இப்பதான் வந்திருப்பான். அவனுக்கும் ஷாக்கிங்கா இருக்கும், டேரிக்கு கோவம் ஆகிட்டு இருக்கும், சன்னிக்கும் ஷாக்கிங்கா இருக்கும். ஊஜினோட அம்மாவுக்கு கால் பண்ணி, நான் டேரி பேசுறேன், டூஹின்ற ஃபிளைட் அட்டெண்டன்ட் ஊஜின் டேட் பண்ணிட்டு இருக்காரான்னு கேட்பாங்க. ஓ உங்ககிட்டயும் இதை பத்தி சொல்லிட்டானா, அப்ப அவன் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தான் நினைக்கிறேன்னு அம்மா சொல்லுவாங்க. டேரிக்கு இதெல்லாம் கேட்கும்போது இன்னுமே கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். வெளில வந்ததும் சாங், நீங்க எனக்காக உதவி பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி, நாம 2 பேரும் டேட் பண்றோன்னு கூட உங்கள்கிட்ட நீங்க போய் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாதுல்ல, நீங்க என் பக்கம் பேசினதால டைரக்டர் ரிவெஞ்ச் எடுத்தாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்பாங்க. நீ உன்னை நினைச்சு கவலைப்பட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், உனக்கும் டைரக்டர் ஓவுக்கும் நடுவுல என்ன போய்கிட்டு இருக்கு, டேரி சேர்மனோட பொண்ணு, நீ ஃபிளைட் அட்டெண்டா இருக்க, உங்க 2 பேருக்கும் நடுவுல எப்படி ரிலேஷன்ஷிப் வந்துச்சுன்னு கேட்பாரு. சன்னி பிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, நம்ம பாட்டுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருப்போம், தப்பான வழியில போயிட்டோன்னு தெரியாமலே ஓடிக்கிட்டு இருப்போம், கடைசியா நம்ம தப்பான பாதையில வந்துட்டோன்னு தெரியும் போது எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரி சுச்சுவேஷன் தானே சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு, நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சு யாராவது பார்த்தாங்கன்னா சரியா இருக்காது, நான் இப்ப போறேன், நீங்களும் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. மிஸ் ஜா நில்லுங்கன்னு சொல்லி கூப்பிடுவாரு, கண்டுக்காம போயிடுவாங்க. டேரி கோவத்தோட கார்ல போறதையும் பாப்பாரு. இவங்க 2 பேருக்கும் என்ன சம்மந்தம்ன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. டேங் சோமா பிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். என்ன நினைக்கிறேன், அம்மா ஜெர்மன்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட நான் இதே மாதிரி பர்த்டே விஷ் பண்ணேன்னா அவங்க இம்ப்ரெஸ் ஆகி எனக்கு பைக் வாங்கி கொடுப்பாங்களான்னு கேட்பான். நீ உண்மையாவே அம்மாவை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சினா பைக் வாங்கி கொடுங்கன்றதை எடுக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தாலே தெரியுதுன்னு ஊஜின் சொல்லுவாரு. உண்மையாவா பைக் எனக்கு முக்கியமாச்சு, நான் இதை எடுத்தே ஆகணுமான்னு சொல்லிட்டு இருப்பான். ஊஜினுக்கு கால் வரும். அட்டன் பண்ணதுமே ஷாக் ஆயிடுவாரு. என்னது ஹாங்காங் ஹாஸ்பிட்டலான்னு கேட்பாரு. உண்மையாவே என்னால பைக் எடுக்க முடியாது, அப்பா கால் பண்ணாங்களா, ஏதாவது முக்கியமானு கேட்பான். ஒன்னும் இல்ல, இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போவாரு. என்னாச்சு, நீ எங்க போற, அம்மாவோட பர்த்டே பார்ட்டின்னு கேட்பான். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் டிவில காமெடி ஷோ பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். என்ன அம்மாவை இன்னும் காணோம், இந்நேரம் அவங்க வந்திருக்கணும்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஷோக்கு நடுவில் நியூஸ் போய்கிட்டு இருக்கும். இன்ஷியன் ஏர்போர்ட் கிட்ட டாங் ஏர்லைன்ஸோட சேர்மனோட ஒய்ஃப் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு போய்கிட்டு இருக்கும். அம்மான்னு சொல்லி அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டலுக்கு போவான். நீ போகாத, உன்னோட அம்மா உன்னை நல்லபடியா பாத்துக்க சொல்லி என்கிட்ட சொன்னாங்கன்னு ஊஜின் சொல்லுவாரு. ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல, என்னோட அம்மா இறந்துகிட்டு இருக்கும் போது அவங்களோட பையனா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஏன் சொன்ன, நீ மட்டும் அவங்களாம் பார்க்கலாம், அவங்களோட பையன் நான் பார்க்க கூடாதா அம்மான்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டு இருப்பான். இப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஊஜின் இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணு கூடவும் இருந்ததில்ல, யாரையுமே டேட் பண்ணது கூட கிடையாது, அவன் என்கிட்ட சொல்லாம டேட் பண்ணிட்டான்றதே எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு, என்ன தைரியம் இருந்தா அவன் அவளோட பக்கம் பேசியிருப்பான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் உன்னோட ஹஸ்பண்ட்மா, போதும் நிறுத்து, ஊஜின் உனக்கு ஃப்ரெண்டுக்கும் மேலன்றது எனக்கு தெரியும்னு சொல்லுவாரு. அமைதியாரு, இது ஜெலஸ் ஆகிறதுக்கான நேரம் கிடையாது, ஊஜினா அவ திருடிட்டான்றதுக்காக நான் கோவமா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, அவன் யாரை வேணாலும் செலக்ட் பண்ணியிருக்கலாம், ஆனா டூஹியை போய் செலக்ட் பண்ணியிருக்கான், டூஹி பணத்துக்காக முட்டி
கூட போடுவா, அதோட அவளுக்கு சுயமரியாதைன்றதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன சொல்ற, ஊஜின் டேட் பண்ணிட்டு இருக்கிறது டூஹியான்னு கேட்பாரு. மிஸ்டர் காங், டூஹியோட பேக்ரவுண்டை திரும்பவும் செக் பண்ணுங்க, அவளை பத்தின மொத்தத்தையும் கண்டுபிடிங்க, ஏதாவது வீக்னஸ் இருக்கான்னு பாருங்க, உங்களால எதையும் கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்களே எதையாவது உருவாக்குங்கன்னு சொல்லுவாங்க. காங் போனதுக்கு அப்புறம், சாடுஹி, என்ன நீ தப்பா எடை போட்டுட்ட, நான் வேலையை விட்டு போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் வேலையை விட்டு போனதால உனக்கு எது சரி எது தப்புன்றது தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நான் ரூமர் கேள்விப்பட்டேன், துபாய் ஃபிளைட்ல டூஹி ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு, அதை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணட்டுமான்னு கேட்பாரு. எப்படின்னு கேட்பாங்க. நான் உனக்கு உதவி பண்றேன், எத்திக்ஸ் கமிட்டி மூலியமா நான் அபிஷியலா இதை பண்றேன், உனக்கு அப்போ ஈஸியா தானே இருக்குன்னு சொல்லுவாரு. சண்டே புதுசா டேட் பண்ணிட்டு இருக்க பொண்ணுதான் பேசிட்டு இருக்கோம், காதல் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும், இப்ப என்னோட டிப்ரெஷன்லாம் போயிடுச்சு, நான் பெருசா எதுவும் மிஸ்டேக் பண்றது இல்லைன்னு சொல்லுவாங்க. உன்னை கஸ்டமர் பாராட்டி டிப்ஸ் கொடுக்கறத கூட பார்த்தா, நீ நல்லாவே வேலை பார்த்துட்டு இருக்க, இப்ப டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லுவான். வெயிட் பண்ணுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போங்கன்னு சொல்லுவோம். என்னோட ஒய்ஃபும் குழந்தையும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் எப்போதுமே 1 மணி நேரம் லேட்டா தான் போறேன், ஆபீஸ்ல பணம் என்ன வைக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், நான் போறேன்னு சொல்லுவான். அப்ப இன்னும் 1/2 மணி நேரம் இருன்னு சொல்லுவாங்க. இல்ல, என்னால இருக்க முடியாதுன்னு தோணுது, 11 மணிக்கு மேல ட்ரெயின் கூட அந்த அளவுக்கு கிடைக்காது, அடுத்த முறை நான் உன்னை வந்து பாக்குறேன்னு சொல்லுவான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஏடிஎம் கார்டை கொடுத்து, இதுக்கப்புறமேட்டுக்கு நீ ட்ரெயின்லலாம் போகாத, டாக்ஸில போன்னு சொல்லுவாங்க. கார்டை பார்த்துட்டு, இது டைமண்ட் கார்டாச்சே, உங்ககிட்ட இப்படி வந்துச்சு, எதுக்காக நீ என்கிட்ட இதை கொடுக்குற, இது பணக்காரங்க தானே வச்சிருப்பாங்கன்னு கேட்பான். என்னோட அம்மா என்னை விட்டுட்டு பணக்காரர் ஒருத்தர் கூட ஓடி போயிட்டாங்க, அவரு கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்கிட்ட இதை கொடுத்தாங்க, அவங்கள எனக்கு பிடிக்காதுன்றதால நான் இதை யூஸ் பண்ணவே இல்லை, இதுக்கப்புறம் இந்த கார்டை நீயே யூஸ் பண்ணிக்கோ, என் கூட கொஞ்சம் அதிகமான நேரம் இரு, அதுக்கப்புறமேட்டுக்கு டாக்ஸில போ, நாம 2 பேரும் இதை வச்சு வெளில சாப்பிடலாம், ட்ரிப்புக்கு கூட போலான்னு சொல்லுவாங்க. சண்டேவுக்கு டச்சிங்கா இருக்கும், நீ தான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லி ஹக் பண்ணிப்பான். சண்டே அம்மாவுக்கு கால் பண்ணியிருப்பான். சொல்லுப்பா, இப்போ வா, என்னாச்சுன்னு கேட்பாங்க. அத்தை, என்னோட ஒய்ஃபை பத்தி உங்களுக்கும் டூஹிக்கும் முன்னாடி நான் கேள்வி கேட்டு ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க, இப்போ நீங்க சனாவில் இருக்கீங்களா, சரி நம்ம வீட்டில் மீட் பண்ணலாம்னு சொல்லுவான். பாப்பா சன்னியோட கிணத்துல ஊதிட்டு இருப்பா, எனக்கு இப்போ ஒன்றும் இல்லடான்னு சனியை சொல்லுவாங்க. சரியான நேரத்துக்கு சாங் வந்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இல்லைனா நீங்க என்ன ஆயிருப்பீங்கன்னே தெரியல, பிரின்ஸ் காப்பாத்த வந்த மாதிரியே அவர் வந்திருக்காருன்னு பாப்பா சொல்லுவா. அவர் வெறும் மனுஷன் மட்டும்தான், அவரை பார்க்கும்போது எனக்கு உன்னோட பாட்டியோட ஞாபகம் தான் வருது, டூஹிக்கு அதனாலதான் அவரை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அம்மா, நீங்க ஓகேவா இருக்கீங்களான்னு பாப்பா கேப்பா. நீ கிஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு சரியாயிடுன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா சன்னி கிட்ட, உன்னோட ஹஸ்பண்ட்க்கு முதல் சம்பளம் வந்துட்டா என்ன திடீர்னு நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்க போறாராமேன்னு கேட்பாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், அப்பா எனக்கு புது பேக் வாங்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பா. என்னோட மருமகளும் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, எனக்கு ஒரு ட்ரெஸ் கூட வாங்கி கொடுத்ததில்ல, என்னோட பையன் ட்ரெஸ் நிறைய பொருள்லாம் வாங்கி கொடுத்துருக்கான், இதுக்காக தான் பையன் வேணும்னு சொல்லுவாங்கன்னு அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா போதும் நிறுத்துங்கம்மா, சன்னி உன்னோட கிஃப்ட்டை நீ பிரிச்சு பாரு, அத்தை நீங்களும் பிரிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். நீ போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணன்னு தெரியல, இதே மாதிரி மருமகன் உனக்கு கிடைச்சிருக்கான், சன்னி நீ சாப்பிடவே இல்லைனாலும் உனக்கு வயிறு ஃபுல்லா நான் மாதிரி தோணிக்கிட்டு இருக்குமே, சண்டே மாதிரி உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்கான்ல, அதனாலதான் உன்னை நினைச்சா எனக்கே ஜலசா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அம்மா, இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்ததுன்னு நினைக்கிறேன்னு சன்னியை எடுத்து கொடுப்பாங்க. அம்மா வேலையை பார்த்துட்டு, இவன் பணத்தை சேர்த்து வைக்கலாம்ல, இப்படி எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டானா மிச்சம் எதுவுமே இருக்காது, நான் இதை ரிட்டர்ன் பண்ண போறேன்னு அம்மா சொல்லுவாங்க. இதெல்லாம் கண்டுக்காம ஆளுக்கு அவங்கவுங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இவனுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்திருக்குன்னு யோசிக்காம எல்லாரும் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கதை பார்க்கும்போது அம்மாவுக்கு கோவம் ஆகிட்டு இருக்கும். அசிஸ்டன்ட் சேர்மன்ட்ட வந்து, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுவாரு. என்ன, யார் வந்திருக்காங்கன்னு கேட்பாரு. நெக்ஸ்ட் சீன்லயே சேர்மன் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருப்பாரு, டேரி ஒரு பக்கம் வந்துகிட்டு இருப்பாங்க. சுத்தி மீடியா இருக்கவும் பொறுமையா பேசிட்டு இருப்பாரு. நான் 1 நேரம் ரீப்ரசன்ட் பண்ண போறேன், இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணதால என்னோட பேரு மொத்தமா நாசமாக பார்த்துச்சு, நியூஸ்ல இன்னுமே நீ உன்னோட பவரை தப்பா யூஸ் பண்ணன்றது போய்கிட்டு இருக்கு, அது உனக்கு தெரியாதான்னு கேட்பாரு. அதனாலதான் நான் வந்திருக்கேன், சீஃப் டைரக்டர் பொசிஷனை தவிர பாக்கி எல்லாத்துல இருந்துமே நான் கீழே இறங்கிட்டேன், இதுக்கு முன்னாடி நான் பிஸியா இருந்தேன், அதனால இது எல்லாத்தையுமே என்னால சரியாவே பண்ண முடியல, இப்பதான் நான் வேலையை விட்டு கீழே இறங்கிட்டேன்ல, பின்தங்கி இருக்கிறவங்க மேல இதுக்கப்புறமேட்டுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் காட்டலான்ட்டு நினைக்கிறேன், நான் பண்ண தப்ப இதன் மூலியமா சரி பண்றேன்னு சொல்லிட்டு போவாங்க. இவளுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா இதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. டேரி மனசுக்குள்ள, இதுக்கப்புறமேட்டுக்கு என்னை யாரும் தழுத்தி நினைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. டாஹா ஏர்லைன்ஸோட 78வது ஃபிளைட் அட்டெண்டன்ட் கிளாஸ்க்கு செலக்ட் ஆனதுக்காக உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நாளையில இருந்து பேசிக் ஃபிட்னஸ் ட்ரைனிங்ல இருந்து சேஃப்டி எஜுகேஷன், அடுத்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கான கிளாஸ்லாம் நடக்கும். நீங்க ஃபிளைட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஃபிளைட் அட்டெண்டன்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிளைட்டையும் பேசஞ்சரையும் சேஃபா பாத்துக்கிறது. நீங்க பெஸ்டான ஃபிளைட் அட்டெண்டன்ட் ஆகணும்னா எஜுகேஷன் கோர்ஸ் எல்லாத்துலயுமே பாஸ் ஆகணும். பாஸ் ஆகுற வரைக்கும் நீங்க ஃபிளைட் அட்டெண்டன்ட் கிடையாது,
கிடையாது, ட்ரைனிங் மட்டும்தான். கோர்ஸ் ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். 30% மட்டும்தான் ஃபெயிலியரோட ரேட் இருக்கும். இதுல நீங்க எல்லாரும் சர்வைவ் ஆகி ஃபிளைட் அட்டெண்டா ஃபார்மலா ஆவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நாளுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. சஞ்சி ஜாயின் பண்ணதே டேயங்க பாக்குறதுக்காக தான். அவனையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நான் கேள்விப்பட்டேன் டைரக்டர் சீஃப் டைரக்டரா இப்ப வந்திருக்காங்களே மெயின் ஊஜின்னு கேட்பாரு. எதுக்காக இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்னை பத்தி அவரு என்ன நினைப்பாருன்னு சேர்மன் சொல்லிட்டு இருப்பாரு. ஃபிளைட் அட்டெண்டன்ட் சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப எப்படி வேலைக்கு வருதுன்றத பத்தி சன்னியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சீஃப் சன்னியை பார்த்துட்டு டூஹி உன்னை நான் லைப்ரரியில பாப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. நான் திரும்பவும் ஃபிளைட்ல போறதுக்காக என்ன பண்றதுன்றத பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சன்னி சொல்லுவாங்க. சரிம்மா நான் குட் நியூஸ்க்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போவாங்க. சன்னி இதே மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கத ஊஜின் அந்த பக்கமா வரும்போது பார்ப்பாரு. சரி பேசுறான்ட்டு ஹாப்பியா வருவாரு. டேங் ஊஜினை தடுத்து ஹலோ மிஸ்டர் சாங் ஊஜின், நான் டாங் ஏர்லைன்ஸ்ல புதுசா ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னோட பேரு டேயாங், ஹலோன்னு சொல்லுவான். ஓ இன்னைக்கு உன்னோட முதல் நாளா? இந்த ஷர்ட்டை நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கு, என்னோடது மாதிரியே தோணுதேன்னு சொல்லுவாரு. நான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கதால புது பிராண்டு மாதிரியே தோணுது இல்லையா, பாத்தியா எனக்கு ரொம்பவே ஃபிட்டா இருக்கு, இது என்னோடதான்னு சொல்லிட்டு இருப்பான். சரிப்பா இதை நீயே வச்சுக்கோ, ஏதாவது உருப்படியா பண்ணுவேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சங்கியே பார்க்கலான்ட்டு போவாரு. டேங் திரும்பவும் ஊஜினை பிடிச்சிட்டு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இன்னமும் நான் சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா உன்னோட சட்டை எனக்கு ரொம்ப சின்னதா இருக்குன்னு சொல்லுவான். என்ன நீ சொல்லிட்டு இருக்கேன்னு ஊஜின் கேட்பாரு. என்னோட அம்மாவை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டா அதுவே போதும், டூஹியவும் என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன், எனக்கு டூஹியை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ எப்பவுமே என்னோட இடத்த பிடிக்கணும்னு தானே நினைப்ப, டாங் ஏர்லைன்ஸோட சேர்மனா ஆகணும்னு நீ நினைக்கிற, அதனால தான் நீ என்னை ட்ரிக் பண்ணிட்டு என்னோட அம்மா இறந்து போய் பெட்ல இருக்கும்போது அவங்க கூட இருந்த, நான் சிரிக்கிறேன்னு நினைச்சு ஏமாந்து போயிடாத, எனக்கு பிடிக்காதவங்க ஒருத்தவங்க கிட்ட நான் இப்படிதான் ரியாக்ஷன் கொடுப்பேன், நீ என்னோட அம்மாவை என்கிட்டேருந்து பிரிச்சுட்ட, ஆனா டூஹியை உன்னால என்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது, நீ கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு எடுத்த முடிவை மாத்திக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், டூஹியே கன்ஃபியூஸ் ஆக வைக்காத, அதோட இப்ப எப்படி தனியா எலிகண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கியோ அதே மாதிரியே வாழு, டூஹியே என்கிட்ட விட்டுருன்னு சொல்லுவான். சன்னியை பார்க்கவும் டூஹி நான் என்னோட ட்ரைனிங்க்கு போறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன், சாங் இப்ப ஹைவேல ரொம்பவே பனியா இருக்கும், டிராஃபிக்கா இருந்துச்சுன்னா உங்களோட ஃபிளைட்டுக்கு நீங்க லேட்டா போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட பார்ப்பான். ஊஜினுக்கு கோவம் அதிகமாகிட்டு இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.